இன்னைக்கு எல்லாமே மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிஷினரிஸ்ல வந்து சாதாரண ஒரு கடலை விதைக்கிறாங்க அப்படின்னா 2 ஏக்கர் விதைக்கிறாங்க. புழு வர்றதுக்காக சாணம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளறி விடணும், நம்ம கை வச்சு செய்ய முடியும். இது வழியே கண்ணை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே மண்ணை தள்ளி விட்டுரும். பயன்படுத்தி அந்த பாம்பை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பிடிச்சிட்டீங்கன்னா தூக்கி கொண்டு போயிட்டு வேற சோளமோ தட்டைப்பயிரோ மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் போடணும். அப்படி கையில குழி போட்டு எடுக்கிறதுனாலும் கையில குழி போடலாம். டயரை கழட்டிட்டு இந்த மாதிரி பிளேடை நீங்க போடுறப்ப என்ன பண்றதுன்னா மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தி கட்டுறதுக்கு விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களோட ஜிஎஸ் போர்ட்டல்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு புதுமையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு 4 வருஷமாக நாங்கள் வந்து இந்த முன்னெடுப்பை பண்ணியிருக்கிறோம். சாதாரண ஒரு களை எடுக்கணுமானா இருக்கட்டும், ஒரு குழி நோண்டணுமா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்குது விதை விதைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேர்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி செலவு அதிகமாகுது. ஒவ்வொருத்தருக்கும் கூலி 500 ரூபா 600 ரூபா அப்படிங்கிற ஒரு நாளത്തെ வேலை சாதாரண களை எடுக்கணும்னா கூட 10,000 20,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாமே மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிஷினரிஸில் வந்துருச்சு. உங்களுக்கு சாதாரண ஒரு கடலை விதைக்கிறாங்க அப்படின்னா 2 ஏக்கர் விதைக்கிறாங்க அப்படின்னா கடலைக்கு உங்களுக்கு தர கடலை மொச்சை சோளமாக இருக்கட்டும் அப்படின்னா குறைஞ்ச பேர் ஒரு 3 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் 2.5 ஏக்கராவே நீங்கள் ஒரு நாளில் வந்து பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 எந்திரம் இருந்தால் போதும். அதோட விலையும் அதிகபட்சமாக 8,000 7,000 10,000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு முறை அந்த எந்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம லைஃப் லாங் பயன்படுத்தலாம். ஸோ அது சம்பந்தமான வீடியோஸ் தான் பார்க்குறோம். இதில் எங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கிறதுனால உங்களுடைய விவசாய பெருமக்களுடைய அதிகமான உங்களுடைய வரவேற்பு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அது சம்மந்தமாக என்னென்ன உங்களுக்கு தெளிவு வேணுங்கிறத எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனி பேர் ஜிஎஸ் பவர் டூல்ஸ் ஸ்வாட் என்டர்பிரைஸோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க இது. நாங்கள் ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கோம். லொக்கேஷன் மேபி நாங்கள் வந்து 3 ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ லொக்கேஷன் ஈரோடுலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். கோயம்புத்தூர் திருப்பூர் பெருந்துறை இருந்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம். முன்னாடி நம்முடைய லொக்கேஷன் இருக்குது. கடையோட பேர் ஜிஎஸ் பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 8:30 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவை இருந்தால் ஃபோன் கால் பண்ணிங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவில் போய் நம்ம என்ன மாதிரி விவசாய மக்களுக்கு நம்மகிட்ட உபகரணங்கள் இருக்குது, எப்படி அவங்களுக்கு உண்மையாலுமே ஆட் செலவையோ பொருள் செலவையோ இடுப்பு செலவுகளையோ எப்படி நம்ம குறைக்குங்கிறது வந்து பார்க்கலாம். வாங்க. ஓகே சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்க போகிறோம்? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சரி வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க சிறு விவசாயிகள் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு தான் இதில் வந்து இருக்கிறது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம். அதாவது பப்பாளி பழங்கள் எல்லாம் நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்ற பட்சமா இருந்துச்சுன்னா இதுல நீங்க மூங்கிலா இருக்கட்டும், பிவிசி பைப்பா இருக்கட்டும், இல்ல எங்கிட்டே டெலஸ்கோப்பின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு இது இருக்கு நீளம் படுத்துறதுக்காக. அந்த மாதிரி போட்டு இதுல இருக்க பிளேடு மூலமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது மாம்பழமா இருக்கட்டும் பப்பாளி பழமா இருக்கட்டும் எது வேணாலும் நீங்க இதுல வந்து பறிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமா சின்ன இடத்துல வந்து இது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கு. களை வளர்றது வேற, களை வந்து படர்ந்து போறதுன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இதை வச்சு தள்ளுறப்ப என்ன ஆகுன்னா நம்ம எப்படி தலையில வந்து மொட்டை அடிக்கல ஷேவ் பண்றோமோ அந்த மாதிரி மண்ணை வந்து என்ன பண்ணா ஒரு 4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ள வந்து பண்றப்ப அதோட வேரெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அப்போ ஒரு மழை பெஞ்ச உடனே பண்ணி போட்டீங்க 2 வெயில காஞ்சிருச்சுன்னா அந்த கொடியெல்லாம் வந்து காஞ்சு பண்ணிடும். இல்லை நீங்க கொத்தி இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க, இதுல வந்து கொத்தி விடுறது, இது வந்து கீறி விடுறது, இந்த மாதிரி போட்டு பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமா இதுலயும் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பப்பாயா பிக்கர்லேயே வந்து இது ஒரு டைப். இதை வந்து இப்போ மேலே போட்டு அதில் வந்து மாம்பழம் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து பப்பாயா இப்போ இதில் போட்டிங்கன்னா இதில் வச்சு ஒரு லேசாக ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பப்பாளி காய் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வர்ற மாதிரியே வந்துடும். உங்களுக்கு வந்து இது வந்து லெமன். இப்போ சாத்துக்குடியா ஆரஞ்சா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், இல்லை நார்த்தங்காயா இருக்கட்டும், எலும்புச்சம்பளமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பறிக்கிறீங்க அப்படின்னாலும் இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நீளம் பண்ணிங்கன்னா நீளம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லாக்கை இப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இந்த லாக்கை இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தள்ளுறீங்களா பாரு, அப்படியே தள்ள விரிஞ்சுக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அப்படியே விரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேணாலும் இப்படி நீங்கள் நிறுத்திடலாம். இதை இல்லை அகலம் பெருசாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இலை தலையெல்லாம் ஒரு புல்லு மேலே கிடக்குன்னு அந்த இடத்துல கூட்ட முடியாது. நம்ம உரம் போட்டிருக்கோம், உரம் மண்புழு உரத்துக்காக சாணம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளறி விடணும், நம்ம கை வச்சு செய்ய முடியாது. களத்தில் ஏதாவது காய வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம விரல் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தோட்டத்தில் வச்சு இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இது எஸ்எஸ்ல இருக்கிறதுனால குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ யூசேஜுக்கும் அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், எவ்வளோ பெரிய களமா இருந்து எவ்வளோ இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் ஒரு 5 ஆள் செய்கிற வேலையை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதுலேயே வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செடியை வந்து கழிக்கணுமா கழிச்சு விடணும், இல்லை ஒரு விரல் சைஸில் 2 இன்ச்சு 3 இன்ச்சில் இருக்க கிளையில கழிக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி பண்ணலாம். இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க. இது வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளையெல்லாம் கழிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் இது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, பார்த்தீங்க இப்படி தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு இதை இழுத்து விட்டுட்டு இப்போ நீளம் பண்ணி, அப்போ நீளம் பண்ணி மேலே கட் பண்ணுறதுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீளம் எனக்கு குறைவா வேணும்னாலும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கண்ணு மாதிரி ஊன்றது இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கைப்பிடி அமுத்துனேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு அளவுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மண் அந்த பாத்தியில் இதை குத்திட்டு இது வழியே கண்ணை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே மண்ணை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோன்னே செடி உள்ள உட்காந்து இதை விட்டுட்டீங்கன்னா மூடிடும். அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு போறப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து ஒரு 30 மீட்டர் இருக்கிற பாத்தியை நீங்க அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 24 நிமிஷம் 23 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அதுல வந்து நீங்க வந்து 90 கண்ணு நடலாம். 90 கண்ணு வந்து நீங்க நீங்க அதாவது ஒருத்தர் கண்ணு எடுத்து கொடுக்குறாரு, நீங்க போடுறீங்க, பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு நீங்க இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி இருக்கு, எதோ வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல ஏதாவது நீங்க அறுக்கிறதுக்கு மரம்லாம் அறுக்கிறது அப்படின்னாலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து இந்த மாதிரி அறுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஷான்னு சொல்லுவோம். இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஷா பிளேட்ல வேணும் அப்படின்னாலும் மரம் கட் பண்றது எதுனாலும் வந்து நீங்க தாராளமா வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு முருங்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாகுபடின்னு சொல்கிறத விட அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, நிறைய வீணாகுது சடையாக காய்ச்சி கிடக்கும் எல்லாம். அந்த காய்ப்பு நேரத்தில் அது வந்து பயன்படுது. இப்போ முருங்கை மரத்தில் நம்ம ஏற முடியாது, ஒரு குச்சி வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா கிளையோடு சேர்த்து முறிஞ்சிட்டு விழுந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே கைப்பிடி இருக்கு ஓகேங்களா. இந்த லாக்கை நான் இப்போ எடுத்து விட்டுட்டேன். இந்த லாக்கை எடுத்து விட்டு இதை விட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ சூப்பராக இருக்கு. இப்போ இதாகுது என்னோட கையில் நான் இங்கே அமுத்துனேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ முருங்கை மரத்தை பறிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் முருங்கையெல்லாம் நீங்கள் இதை வச்சு டக்குன்னு கட் பண்ணீங்க அப்படின்னா உழைச்சிட்டு. இப்போ எனக்கு மரம் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 4 அடி இருக்குது, இது வந்து ஒரு 5 அடி இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னும் நீளம் வேணும்னா இதை நீங்கள் அமுத்திட்டு இதை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு வந்து கட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்னங்க முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக நான் இதை வாங்கணுமா? அப்படி கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளேடு வந்து கொடுக்குறோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு ஷா இருக்குது பாருங்க, இதில் இந்த மாதிரி இது அட்டாச்மெண்ட் கூடயே வரும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மேலே வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கிளையா இருந்தால் கூட அறுக்கிறது கட் பண்ணி விடுறது அந்த மாதிரி இது வேணா கூட தாராளமாக நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பாம்பு வந்துச்சு அப்படின்னம்னா உடனே அதை அடிச்சு நச்சு அதை ஒன்றும்லாம் பண்ணி தான் தூக்கி போடணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டேன், இப்போ இப்படி விட்டுட்டேன். இந்த மாதிரி இதுலேயே உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது, ஒரு பயப்படாமல் கிட்ட போகும். சின்னது வேணும்னாலும் சின்னது ஒரு 3 அடியில் வேணும்னாலும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸோ இதை பயன்படுத்தி அந்த பாம்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா இது இந்த இடத்துல வந்து ரப்பர் இருக்குது, உடனே இது பிடிச்சா துண்டா வெட்டிடலாம். சரி, என்ன பண்ணீங்கன்னாலும் இது ஒன்றாவது அந்த பாம்போட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிடிச்சிட்டு என் கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லாக்கை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த புடி வந்து கவ்வுனது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி இதை பிடிச்சி கொண்டு போய் இங்கே பாருங்க, இதை காட்டுங்க, அப்படி இதை பிடிச்சி தூக்கி கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது ஒரு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல அதை விட்டுறதுனால விடலாம், இல்லை ஒரு சாக்கில் போட்டுட்டு அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரி பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து காய்கறி பாத்தியெல்லாம் நடுறோம். ஆமா, காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி கலப்பை இருக்குது, இன்னொன்னு சிங்கிள் கலப்பை மாதிரி வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே இதுல பண்றதா. இன்னொன்னு வந்து இதுதான் நான் சொல்றது என்னன்னா இந்த படர்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து இது அப்படியே மண்ணு கீழே வந்து அப்படியே அரைச்சுக்கிட்டே போகும். அப்ப அந்த வேரை வந்து வெட்டிட்டு வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காய்கறி பாத்தியில இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குனிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒண்ணுல எந்த அளவுக்கு என்னமோ பண்ணிட்டு நீங்க 2 பாத்திக்கு நடுவில் ஓட்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னீங்கன்னா மண்ணை கிளறி விட்ட மாதிரி இருக்கும், அதுல களை எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்ட் 3 சென்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கூட சுற்றி ஓட்டினீங்கன்னா ஒரு ஆளே இந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ நம்ம
பெரிய விவசாயிகளுக்கு பெருசு இருக்கிறதுல என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம பார்க்குற இது வந்து பாத்தீங்கன்னா சீடர்னு சொல்லுவோம், விதை ஊன்றது. இந்த விதை ஊன்றதுங்கிறது அது மக்காச்சோளமா இருக்கட்டும், மொச்சையா இருக்கட்டும், தட்டைப்பயிரா இருக்கட்டும், இல்ல வேர்க்கடலை, இந்த மாதிரியானது. இந்த மாதிரி சீடர் பாக்ஸ்ல போடலாம். அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விதையோட அளவு இருக்குதோ அதுக்கு போடுற மாதிரியானதான் வருது. ஓகே. இங்க இருக்கிற இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் கேப்ல இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தா அப்படி திறக்கும் பாருங்க, இந்த இடத்துல திறக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம போட சாதாரணமா ஒரு கடலை விதையோ இல்லை சோளமோ தட்டைப்பயிரோ மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னம்னா ஒரு 1 ஏக்கரா டு 1.5 ஏக்கரா எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் 4 பேர் இல்லை 2 to 3 பேராவது வேலை செய்வோம். இன்னைக்கு ஒரு ஆள் 700 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வர்றது இல்லைங்க. வந்தாங்கன்னா அதுவும் அவங்க வர்ற நேரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 2200 ரூபா ஆள் கூலி மட்டும் கொடுக்கணும். நான் சொல்றது ஒரு 3 பேர் வச்சு செஞ்சோம்னாவே வந்து ஆள் கூலி வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. ரெண்டாவது அவங்க வந்தப்போ 1 மணி நேரம் அவங்க செய்யற வேலையோட வேகமும் வீரியமும் ஒரு மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரும் மனுஷன், பட் எந்திரங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இப்போ இது பின்னாடி பாருங்க, நான் போட்டுட்டு போறேன். இதை நீங்க 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் போயிட்டே இருக்கு. நீங்க பாட்டு உருட்டிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த விதையை விதைச்சிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப கண்டிப்பா இது இன்னைக்கு நிறைய புழக்கத்திலேயே வந்துருச்சு. இது முதல்ல இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணல. இது யாராவது ஒருவேளை தெரியாதவங்களா இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை வேணுங்கிறவங்க இவ்வளவும் சொல்றீங்களே, ஏன் இதோட விலையை பற்றி இவ்வளோ விலைக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிஸ்டத்தில் பார்த்தா இந்த பொருளை முதல்ல பாருங்க, இது உங்களுக்கு தேவையான்றதை பாருங்க. தேவைங்கிற பட்சத்தில் ஸ்க்ரோலிங்ல நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் 2-3 ஐட்டம் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொன்னி அதோட ஸ்பெக்கும் விலையும் உங்களுக்கு அனுப்பும். அந்த விலையை 4 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு எங்கள்கிட்ட கம்மி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரர் அப்படின்றத சொல்லுவோம். கஸ்டமைஸ் மேனுஃபேக்சர் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு இது வந்து 6 இன்ச் வேண்டாங்க, எனக்கு வந்து ஒரு 7 இன்ச்சா பண்ணி கொடுங்க, 9 இன்ச்சா பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸும் கிடைக்கும். நம்மகிட்ட ரெண்டுமே இருக்கு, எல்லாமே நம்மகிட்ட. ஒருவேளை வெளியில வாங்கிட்டாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க. எங்களால் முடிஞ்ச எந்தெந்த ஸ்பேர் சப்போர்ட்டாவதோ போட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது உண்மையாலுமே 100%ங்கிறத விட நீங்க கொடுக்குற காசுக்கு முழுமையானது வந்து வர்த்துன்னு சொல்லலாம். இது வந்து எர்த் ஆகர்னு சொல்லுவோம், குழி போடுறதுக்கு. குழி போடுற எர்த் ஆகர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி. இது என்ஜின் டைப் அப்படிங்கிறது 2 வீல் என்ஜின் டைப்ல இல்லை கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் மட்டும் நீங்க கிளீன் பண்ணா போதும். இது வந்து ஆயில் மிக்ஸ் பண்ண பெட்ரோலை தான் இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதோட கெப்பாசிட்டி 2 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வரைக்கும் வர மாதிரி இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டர் தான் போட்டு இழுத்து எடுக்கிற மாதிரி தான் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் தான் இழுத்து வந்து பண்ணிக்கலாம். இந்த இன்ஜின் மட்டும் தனியா வந்து கிடைக்குது. இதை எடுத்து நீங்க கையில பின்னாடி வீடியோ வந்து கையில குழி போட்டு எடுக்கிறதுனாலும் கையில குழி போடலாம். பட் கையில குழி போடுறப்ப சிசி அதிகமாகிறப்ப உதற தன்மை வர்றதுனால என்ன பண்ண இப்பெல்லாம் என்ன பண்ண 2 பேர் இங்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு போறாங்க. அதுவும் உங்களுக்கு ஆள் செலவு அதிகம் தான். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 6000 ரூபாய் 4000 ரூபாய் சேர்த்து இந்த மாதிரி ட்ராலி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து பிளேடு கொடுக்குறோம். இதுலயும் வந்து உங்களுக்கு 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் எவ்வளவு பெரிய குழி. ஸோ இந்த டெப்த் பத்தாதுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடும் ஒன்று கொடுக்குறோம். ஸோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி குழி போடுறப்ப. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 குழி நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு குழிக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 40 செகண்ட் தான் ஆகும். ஒரு தடவை நீங்க அமுத்துறீங்க, மறுபடியும் எடுக்க ஒரு ஸ்ட்ரக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் யாரெல்லாம் கம்பி வேலி போடுறவங்களா இருக்கட்டும், தென்னை மரம் வைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தேக்கு மரம் நடுறவங்களா, மரக்கன்றுகள் எதெல்லாம் கண்ணா நீங்க நடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு 5 இன்ச்சு 10 இன்ச்சு 8 இன்ச்சில் குழி போடணும்னு நினைக்கிறேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது நம்ம உருட்டிக்கிட்டு போறப்ப எளிமையா இருக்கும். ஒருத்தரே பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அமுத்துறீங்க எடுக்கிறோம், அமுத்துறோம் எடுக்கிறோம், அவ்வளவுதான் வேலை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புல்லெல்லாம் கட் பண்ற மாதிரி பிரஷ் கட்டர்னு சொல்லுவோம். இந்த பிரஷ் கட்டருங்கிறது வந்து சாதாரண பிரஷ் கட்டர் மட்டும் இல்லை, இதுல 9 வேலை செய்யலாம். நீங்க வந்து புட்களை கட் பண்றதுனா புல்லு களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புல்லை கட் பண்ணலாம். இப்போ லேண்ட் மூவர் மாதிரி யூஸ் பண்றதுனா அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு புல் தரையில சமப்படுத்துறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தி கட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தென்னை மரத்துக்கு மண் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஷோல்டர்ல போடுற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல போடுற பிரஷ் கட்டர் இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பிரஷ் கட்டர் வந்து இது வந்து ஷோல்டர்ல போட்டுக்கிறது. இதுலயும் இன்னும் 3 டைப் இருக்கு. இன்னொன்று முதுகுல மட்டும் போடுற மாதிரியும் இருக்கு. இது வந்து சைடு ஷோல்டர்ல போடுறது. ஸோ இதுல போட்டுட்டு நீங்க வந்து புல்லு கட் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மண் அணைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலயும் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரும். எல்லாமே செல்ஃப் ஸ்டார்டர்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க இருக்கிற எல்லாமே கேசோலைன் பெட்ரோல் யூஸ் பண்ணி பண்றதுக்கு கண்டிப்பா ஆயில் கலந்ததை மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். என்கிட்ட ஒரு 4 சென்ட் 5 சென்ட் தான் இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி மிஷினரிஸை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க ஒருத்தரே எப்பெல்லாம் இப்போ காலையில் ஒரு லேசாக ஒரு 4 தூரல் மழை வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நமக்கு எக்ஸசைஸாக இருக்கும், ஆள் வேலையும் இருக்காது, செலவு வந்து மிச்சம் பண்ணிடும் உங்களுக்கு. நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸோ இது வந்து பவர் வீடார்னு சொல்லுவோம்.
பவர் வீடர். ஆமாம், பவர் வீடார். பவர் வீடார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் டிராக்டர்லேருந்து, ஆனால் அது கீழே வந்துடும். ஒரு காலத்தில் ஒரு டிராக்டர்ல இருந்து மினி டிராக்டரா மாதிரி அதோட ஒரு மினி டிராக்டர் லெவலுக்கு தான் வந்திருக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு 299 சிசியில் இருக்கக்கூடியது. ஸோ 4 லிட்டர் இந்த டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோலில் உள்ளது வந்து 4 கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து வெர்டிக்கலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்டன் வந்து முன்னோக்கி இயங்கிட்டு வர மாதிரி தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 ஃபார்வர்டு கீரு, ஒரு ரிவர்ஸ் கீரும் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அது இல்லாமல் இதில் முக்கியமாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு கலப்பை இருக்குது. நீங்கள் ஏர் ஓட்டுறதுன்னா இந்த மாதிரி கலப்பையை போட்டு ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 3 அடி 4 அடி கூட நீங்கள் எவ்வளோ அகலம் பண்ணி போடுறதுனால இந்த மாதிரி பிளேடை யூஸ் பண்ணலாம். நீங்கள் டயரை கழட்டிட்டு இந்த மாதிரி பிளேடை நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணுறதுன்னா மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தி கட்டுறதுக்கு, தென்னை மரத்தை சுற்றி ஓட்டி விடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இருங்க நான் முன்னாடி நவுத்தி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு பிஓஎஸ் சாஃப்ட் வருது பாருங்கள். ஓகே, இந்த சாஃப்ட்ல வந்து நீங்கள் ஹெச்டி பம்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளெல்லாம் போகிறோம், தள்ளிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம மருந்து தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி மருந்து அடிக்கணும். அப்படி இந்த வெள்ளைப்பூச்சிலாம் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து பெட்ரோல் இருக்குது, இப்போ காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் தள்ளிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ இந்த கலப்பையை எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா 750 கிலோ வரைக்கும், கிட்டத்தட்ட இது வந்து 1/2 டன் மேக்ஸிமம் வந்து 3/4 டன் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துட்டு போகலாம். உரமா இருக்கலாம், இல்லை தேங்காயா இருக்கலாம், மாங்காய் என்னென்னலாம் இருக்குதோ அதை அள்ளி போட்டு கொண்டு வந்து வெளியில் போட்டுக்கிறது யூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு சீட்டர் மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் உட்காந்து எப்படி ஓட்டிட்டு போகிற மாதிரி வந்து பண்ணலாம். இந்த மாதிரி சீட்டர்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி தரோம். அதுவும் பண்ணி தரோம். இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 சிசி இப்போ கையில் இருக்குது. ஒரு 170 சிசியில் வந்து இருக்கக்கூடிய 7 HP மோட்ரு. இதில் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வேரியேஷனில் வருது. பெட்ரோல் வேணா பெட்ரோல் எடுத்துக்கலாம், டீசல் வேணா டீசல் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் பம்ப், கேசோலின் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் யூஸ் பண்ணுற பம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 HP 5 HP அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட்டில் 3 இன்ச்சு 5 இன்ச்சு 7 இன்ச்சு தண்ணி வெளியே தள்ளுறது இருக்கும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஊற்று, ஒரு கல்லுலையோ ஒரு மைன்ஸ்லோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணியை வெளியே எடுக்கணும். இல்லை நீங்கள் மீன் குட்டை மாதிரி வச்சுருக்கீங்க, பண்ணை மாதிரி வச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து தண்ணியை வெளியில் எடுத்து விடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த மோட்டரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் ஒரு பேரல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது காட்டுக்குள்ளே நடுப்பகுதியில், ஏன்னா பெட்ரோலில் தானே இருக்குது, இதில் வேணாலும் வச்சு கொண்டு போகிறதுனால கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்செட் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜென்செட்டில் வந்து உங்களுக்கு வந்து 2 kV 3 kV 5 kV 7 kV 10 kV வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பர்னு சொல்லுவோம். இது வந்து மாட்டு தீவனத்தெல்லாம் கட் பண்ணுறது. மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் மீடியமோ பெருசா லாங்கா என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போடுறது. 3 HP சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸில் போடுற மாதிரி இந்த மாதிரி மோட்டர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தெளிக்கிறது, மருந்து தெளிப்பான் அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். பவர் ஸ்ப்ரேயரு, மருந்து அடிக்கிறது. ஸோ இது வந்து காலகாலமாக நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி இது 18 லிட்டரு 20 லிட்டரு 25 லிட்டரு அந்த மாதிரி இருக்குது, முதுகில் போட்டு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ப்ளோயர். நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆள் செலவை எப்படி குறைச்சா உங்களுக்கு எப்படி லாபகரமானதாக கிடைக்கும், அதே மாதிரி இடுபொருளுடைய அதாவது வீணாகிறதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விதை ஊன்றது எல்லாமே கூட வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு என்னன்னா, இது சாதாரணமாக ஒரு நெல் வயல்லையும் மற்ற இடத்துலையும் நம்ம வந்து ஒரு நாற்று மாதிரி இருக்கிறதுக்கு அடிக்கிறது ஒரு 1.5 மீட்டர், அதாவது ஒரு 5 அடி 6 அடி தூரத்துக்கு இதோட ஸ்ப்ரே வந்து போக ஆரம்பிக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொய்யா மரமாக இருக்கட்டும், ஒரு முந்திரி மரமாக இருக்கட்டும், ஒரு மாமரமாக இருக்கட்டும், ஸோ இது அடர்த்தி அதிகமான மரத்தை வந்து வெளியில் மட்டும் தெளிச்சு விட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதோட உள் மையப்பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், கிட்டத்தட்ட வந்து 19 அடியிலேருந்து 27 அடி தூரம் வரைக்கும் டெப்த் வந்து போக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு புகை மண்டலம் மாதிரி அந்த மருந்தை வந்து மாற்றும். இது வந்து தண்ணியா தெளிக்கும், இது வந்து புகை. இது அது காரணம் இதில் வந்து காற்று அதிகமாக வரும், ஸோ மருந்து வந்து கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த வாடை வந்து சுற்றி அந்த இடத்துலையே இருக்கிறப்ப அந்த குருத்து கூட உட்பகுதியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மைய பகுதியில் இருந்தால் கூட அந்த பூச்சி வந்து கண்டிப்பாக வந்து இறந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அடிக்கிற மருந்தும் வீணாகலை, ஏரியாவும் கவராகவும் சீக்கிரமாகவும் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே ஓரியன்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மெஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ இது என்னங்க அக்ரிக்கும் ப்ரெஷர் வாஷருக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க இருக்கிறீங்க, வெண்பன்றி அந்த பண்ணை வச்சிருக்கிறவங்க, ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்க, நீங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்க, நீங்களும் கண்டிப்பா டிராக்டர் பயன்படுத்துவீங்க, இல்ல வந்து கருத இருக்கிற எந்திரங்களை வந்து பயன்படுத்துவீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரியான மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுடைய தண்ணி தொட்டியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இதை பயன்படுத்துனீங்கன்னா நீங்க அதாவது இது வந்து கரண்ட் மூலமா பண்றதுக்கு, இதுல வந்து கேசோலின் பெட்ரோல்ல பயன்படுத்துறதும் இருக்கு. ஸோ இதை பயன்படுத்துறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி வரைக்குமே நீங்கள் வந்து ஓஸ் வழியாக கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் பம்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கூடுமான வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் என்னென்ன வந்து மேலை நாடுகள்லையோ இல்லை வேறு எங்கே இருந்தாலும் நவீனமாக இருக்க ஆள் செலவை குறைக்கிறதுக்கு, இடுபொருளோட செலவுகளை குறைக்கிறதுக்கு, அது வீணாகிறத குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அதுக்குண்டான முயற்சியை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, இது வந்து லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லீஃப் ப்ளோயர்னா இது வந்து நம்ம முதுகுல மாட்டிக்கலாம். முதுகுல மாட்டிக்கிட்டு இதை எப்படி வேணாலும் திருப்பல. இதை அடிக்கிறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்கூலில் இருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே தார் ரோடு மாதிரிலாம் போட்டுருவோம், மரத்தை இலத்தலையில கூட அது ஒரு 10-20 பேர் வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறதுனா முடியாத விஷயம். ஆமாம். ஸோ இது போட்டிங்கன்னா இது 6 அடி தூரத்துக்கு வந்து காற்று மூலமாக அந்த குப்பையை தள்ளிக்கிட்டே போகும், ஒரு இடத்துல கொட்டி குமிச்சு வச்சு நீங்கள் வந்து அள்ளிடலாம். லீஃப் ப்ளோயர் இதுலேயும் சின்னது பெருசு ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபி. இந்த டெலஸ்கோபி அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டுற முருங்கை மரத்தில் கட் பண்ணுறதுக்கு காட்டினேன் நான் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னா, இதில் நீங்கள் வந்து கத்தியோ இல்லை அருவாலோ, இப்போ தென்னை மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி 50 அடி மரம்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 5 அடி இப்போ இது வழியாக நீங்கள் கீழ் வழியாக ஓசை உள்ளே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இந்த கன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, இதை எடுத்து விட்டேன்னா இது ஒரு 4 அடிக்கு வெளியில் வரும். ஓகேங்களா, அடுத்தது எடுத்து விட்றோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நிறுத்திக்கலாம். இது ஒரு 4 அடிக்கு வருது. அடுத்தது எடுத்து விட்றோம், இது ஒரு 5 அடிக்கு வருது பாருங்க. ஸோ அப்போ இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ தூரம். ஸோ கிட்டத்தட்ட இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி வரைக்கும் வந்து நம்மளுடைய ஹியூமனோட ஹைட்டும் சேர்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 25 அடி தூரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு அதில் இருந்து கன்னில் இருந்து தண்ணி போகிற ஃபோர்ஸ் ஒரு 10 அடிக்கு போகும். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து இதில் இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிருக்கிறப்ப என்னென்னா ஏதாவது கரண்ட் இல்லை கம்பியில் ஏதாவது பட்டா கூட ஷாக் அடிக்காதுங்கிறதுக்கு நாங்கள் வந்து அந்த டெஸ்டட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. ஓகே, ஸோ அது எப்போ நீங்கள் தேவைப்படுறவங்க நாங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்காக தான் பயன்படுத்துகிறோம், பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறவங்களுக்கு அதை நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கூட உங்களுக்கு வந்து காமிச்சிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெலஸ்கோப்பி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் லேடர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடியிலேருந்து 25 அடி தூரம் வரைக்கும் இருக்கு. அவ ஹைட் பண்ணிட்டு வண்டியில் குறுக்கி வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடரை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 விதமாக கூட செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த லேடரை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்க, இப்படி வச்சுக்கிறீங்க. இதே இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் மேலே வேணாலும் இப்படி போகும். நேராக நிமித்துறதுனால நேராக நிமித்திக்கலாம், இதையும் இப்படி மேலே தள்ளுறதுனால ஒரே படுக்க வாட்டத்தில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப இதை வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விரிச்சிட்டோம் அப்படின்னம்னா இப்போ இதை பிரித்து வச்சு 3 பேர் ஏறி நின்று மேலே வேலை செய்யலாம். 3 பேர் ஏறி நிற்கலாம். 3 பேர் இப்போ ஒரு கோழி பண்ணைக்கோ நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு வெள்ளை அடிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, தேவைப்படுங்கிற பட்சம் 3 பேர் ஏறி நின்று வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை இப்போ நம்ம இந்த சாரம் போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு கயிறு கட்டிட்டு இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு 2 பக்கம் கயிறு கட்டி இது நீளமாக பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டிங்கன்னா சாரம் மாதிரி போட்டு கூட ஏறி வந்து வேலை செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அலுமினிய லேடர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அலுமினிய லேடருக்கு வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து செயின்ஸா. இந்த செயின்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 இன்ச்சில் இருக்கக்கூடியது, 4 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி. இது வந்து பேட்டரியில் 4 இன்ச்சு செயின்ஸா, பேட்டரியில் லித்தியம் பேட்டரியில் வரக்கூடியது. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அமுத்தினோம்னா சின்ன சின்ன கிளைகள்லாம் கட் பண்ணுறது அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே இந்த மாதிரி செயின்ஸா வந்து இது வந்து 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் எல்லாமே இருக்குது வந்து. ஸோ 52 சிசி 64 சிசி அந்த மாதிரி சிசியில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இது வந்து இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வர கிட்டத்தட்ட 1.5 அடி வரைக்கும் வரக்கூடியது. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து கட் பண்ணி வந்து கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. ஸோ அது இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் சிசர்ஸ் எல்லாமே இருக்குது, ப்ரூனிங் சிசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரூனிங் சிசர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரூனிங் சிசர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து. ஸோ இங்கே கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பவர் ஸ்ப்ரேயருங்க, அதாவது மருந்து அடிக்கிறதுக்காக, அதாவது மாடி தோட்டமாக இருக்கலாம் இல்லை கரையா மருந்து அடிக்க எதுக்கு வேணுனாலும் நீங்கள் அது வந்து இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 15-20 ஐட்டம் வச்சுருக்கோம்.
ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது விவசாயத்தில் நீங்கள் வந்து ஹெட்டில் வச்சு அடிக்கக்கூடிய டார்ச்சாக இருக்கட்டும், இல்லை நைட் நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி டார்ச் வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு 5 மீட்டர்லேருந்து ஒரு 50 மீட்டர், அவ்வளோ தூரம் 50 மீட்டர் அப்படிங்கல கிட்டத்தட்ட 150 அடியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அவ்வளோ தூரத்துக்கு போகிற அளவுக்கு உண்டானது இருக்குது. ஸோ அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அருவாலேருந்து க்ளவுஸ்லேருந்து என்னென்ன க்ளவுஸ் வேணுமோ க்ளவுஸ்லேருந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரத்தெல்லாம் கிளறது, உரம் அள்ளி போடுறது, அதாவது மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புதுமையான விவசாய கருவிகள், தரமான விவசாய கருவிகள் நாங்கள் வந்து அது கொரியாவாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தரமானதை மட்டுமே வாங்குகிறோம். தரமானது தானான்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதிகபட்சம் இங்கே வர்ற வாடிக்கையில் ஒவ்வொருத்தரும் 1 அல்லது 2 தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருப்பீங்க. பட் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு கண்டெய்னர்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 100 மிஷின் 200 மிஷின், நீங்கள் ஒன்றுக்கு என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ 1000 மிஷின் வாங்குற எங்களுக்கு அதை விட குவாலிட்டி அது அதிகமானபடி எதிர்பார்க்கணும். எல்லாம் நின்று போச்சுன்னா வீணாயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் ஸ்பேர் இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதை எப்படி நம்ம திரும்ப மறுபயன்பாட்டுக்கு கொண்டு ஒரு சர்வீஸ், இது எல்லாமே நம்மகிட்ட வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நான் சொன்னதில் வந்து பொருளுடைய விளக்கம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எந்தெந்த பொருள் விலையை பற்றி நான் குறிப்பிடலை. காரணம் அதுக்கு என்னென்னா இவ்வளோத்துக்கு நம்ம ஒவ்வொன்று விளக்கமாக சொன்னோம்னா அதிகமான நேரம் கொண்டு போக முடியாது. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த படத்தை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதில் எத்தனை ரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட விலை என்னன்றதை கேட்டு 10 இடத்துல கம்பேர் பண்ணிட்டு கூட நீங்கள் நம்மகிட்ட வாங்கலாம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பில் போடுற உடனே எவ்வளோ விஷயங்களை முன்னெடுத்து பார்த்து இப்போ இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்குள்ளே இவ்வளோ ஒரு எனர்ஜி இதாகுது. பட் அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை வந்து பெருசாக வந்து ஏன் இதை போடலையே அதை போடலையே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். விவசாய நண்பர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒரு முன்னெடுப்பு தான். ஸோ நீங்கள் எப்படி லாபகரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை டீப்பாக வந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைனாலும் இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.